வெளிச்சம் டிவி வியூவர்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு புது முயற்சி. உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நான் எனது 8ஆம் வயதில் ஒரு கப்லெட் 2 கப்லெட் என் மனதில் மிகவும் ஒரு ஆழமான ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது. எனது 8ஆம் வயதில், அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும். இந்த 2 கப்லெட்டும் என் மனதில் ஒரு ஆழ பதிந்தது. அதற்கு 2 கண்கள் தான் இன்ஸ்பிரேஷன். அந்த 2 கண்கள் யாருடைய கண்கள் என்றால், நான் முதலாக பார்த்த படம் பல்லாண்டு வாழ்க, எம்ஜிஆர் நடித்த படம். அவர் நடித்த அந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு மிகவும் ஒரு இன்று வரைக்கும் அந்த 2 கப்லெட்டும் என் வாழ்க்கையில் ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்திருக்கிறது என்றால், அது ஆழமாக திரும்ப என் மனதில் பதிந்ததன் காரணமாக அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தது. நான் வளர்ந்து வரும் பொழுது என் தாயும் தந்தையும் எங்கள் அப்பா மூலமாக கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எங்கள் அப்பா எனக்கு கதையாக சொல்லி கொடுப்பார் இரவு நேரங்களிலே. எங்கள் அம்மா பைபிள் ஸ்டோரிஸ் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நான் 1973 74 அந்த சமயத்தில் பாவைக்கூத்து அப்படின்ற ஒரு கலை, இன்றைக்கு அதெல்லாம் இல்லை, 2 பைசா கொடுத்து இந்த பாவைக்கூத்து நடத்துவாங்க. எங்கள் பள்ளிக்கு பக்கத்தில் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஆமத்தூரில் விருதுநகர் மாவட்டத்தில். அங்கே அந்த பாவைக்கூத்தில் இந்த ராமாயணத்தை முழுசாக ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாவைக்கூத்து இப்போ அப்போல்லாம் அந்த டிவியெல்லாம் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, டிவி கிடையாது. அப்போ அந்த பாவைக்கூத்தின் மூலமாக அந்த ராமாயணத்தினுடைய ஆழம் பொறிந்த கருத்துக்கள் என் மனதை ஆழமாக தொட்டது. இது அந்த சின்ன வயதில் ஏற்பட்ட ஒரு விஷயம். நான் 10ஆம் வகுப்பு படித்து வெளியே வரும் பொழுது 1980களிலே 1980 நான் ஒரு டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இன்ஜினியர் ஆகணும் என்ற ஒரு எண்ணத்துடன் நான் முயற்சித்து கொண்டிருக்கும் பொழுது 1980 SLV 3 என்ற ராக்கெட்டை இந்தியா ஏவியது. அது வெற்றிகரமாக ரோஹிணி செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தியது. அந்த முதல் வெற்றியை கொடுத்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அப்பொழுது நான் தினத்தந்தி பேப்பரில் படித்து, நாமும் ஒரு நாள் ஒரு சயின்டிஸ்டாக ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் என்ற உணர்வு என் மனதிலே ஆழமாக விதைந்ததற்கு அந்த ஒரு சம்பவம் ஒரு காரணமாக அமைந்தது. பின்னாளிலே அப்துல் கலாம் அவர்களிடமே நான் பணிபுரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பது கடவுள் செயல். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு இதை எனக்கு ஏற்படுத்தியது. அதாவது எனது முதல் குரு எம்ஜிஆர், எனது 2ஆம் குரு அப்துல் கலாம் அவர்கள். அந்த முதல் குரு எம்ஜிஆர் மூலமாக எனது வாழ்க்கை ஒரு நல்வழியில் நடக்க வேண்டும் என்ற உணர்வை, எதையும் எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வை, நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வை, தலைமை பண்பு வேண்டும் என்ற உணர்வை, அதாவது இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று வள்ளுவர் சொன்னது போல, தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து வெற்றியடைய வேண்டும் என்ற உணர்வை கொடுத்தது எனது ஏகலைவனாக நான் ஏற்றுக்கொண்ட முதல் குரு எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து. நான் படித்து எனது வாழ்க்கையினுடைய +2 லெவல் அண்ட் காலேஜ் போகிற வழியில் எனது குருவாக, எனக்கு ரோல் மாடலாக எனக்கு நான் ஏற்றுக்கொண்டவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர்கள் எனக்கு மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக அவர் இருந்திருக்கிறார், இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடமே பணிபுரிய எனக்கு கிடைத்த வாய்ப்பு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதன் மூலமாக நான் கற்றுக்கொண்டது ஏராளம், கற்றுக்கொண்டிருக்கிறேன், கொண்டு வருகிறேன். அதாவது நம்மளை ஒரு உயர்ந்த எண்ணங்களை எண்ண வைப்பதில் டாக்டர் கலாம் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சிறு எண்ணம் பெரும் குற்றம் என்று சொல்வார்கள். அதாவது ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் என்று சொல்வார்கள். அதனால் மிகப்பெரிய எண்ணங்களை எண்ண வைத்து நம்மளை ஹையஸ்ட் பெடஸ்டல் ஆஃப் திங்கிங், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த ஹையஸ்ட் பெடஸ்டல் ஆஃப் திங்கிங்கில் நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒரு வல்லமையும் ஆற்றலையும் நமக்குள்ளே புகுத்தக்கூடிய வல்லமை டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு உண்டு.
இந்த அந்த அவருடன் இணைந்து பணியாற்ற கிடைத்த எனக்கு வாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு அரிய சந்தர்ப்பம். அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும்னா, முதல்ல வந்து அவருடைய குணத்தை பற்றி, அதாவது வந்து நான் சொன்னதுபடி ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம் என்று தான் அவர் சொல்லுவார். அதாவது எண்ணுவதை பெரிதாக எண்ணு என்று வள்ளுவர் சொன்னது போல, நாம் எண்ணுவதை பெரிதாக எண்ண வேண்டும் என்ற உணர்வு வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அதுபோல் யாரை பற்றியும் வந்து கெட்ட விஷயங்களை பேச மாட்டார். அதாவது வந்து ஒருத்தரை பற்றி வந்து யாரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்கள பற்றி கேட்டுகிட்டே இருப்பார். அவங்கள பற்றி 2 விஷயம் நல்ல விஷயத்தை சொல்லிடுவார். அப்போ கெட்டதை உற்று நோக்காதே, நல்லவற்றை செலிப்ரேட் பண்ணு. அதாவது கெட்ட விஷயங்களை யாருக்கும் ஒரு இருண்ட பக்கம் உண்டு, அந்த விஷயங்களை பார்க்க வேண்டாம். அவர்களிடம் என்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதை பார்த்து நீ இன்ஸ்பயர் பண்ண கற்றுக்கோ என்று சொல்வார் ஒழிய, அது வந்து மிகப்பெரிய குவாலிட்டி. அது வந்து இஸ் எ கிரேட் குவாலிட்டி. அதேமாதிரி செலிப்ரேட் த சக்ஸஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவார். மற்றவருடைய வெற்றியை நீ கொண்டாட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அடுத்தவருடைய வெற்றியை நீ கொண்டாட வேண்டும். என்றைக்கு அந்த மனப்பான்மை வருகிறதோ அன்றைக்கு நமக்குள் இருக்கக்கூடிய ஈகோ, நான் எனது என்ற அகங்காரம் போய்விடும். மற்றவர்களை செலிப்ரேட் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்டு இளைஞர்களுக்கு தேவை. நான் எனது என்ற நிலை மாறி நாம் என்ற உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். இன்னொரு குவாலிட்டி என்னென்னா, எப்பொழுதும் நாட்டை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார். இந்த நாட்டுக்காக நான் என்ன செய்வேன், வாட் கேன் ஐ கிவ் என்ற உணர்வு அவருக்கு மிகவும் ஆழமாக மனதில் இதுவரை கிட்டத்தட்ட 16 கோடி இளைஞர்களையும் மாணவர்களையும் அவர் சந்தித்திருக்கிறார். அவருடன் நான் உடன் சென்றிருக்கிறேன். இந்த காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிட்டத்தட்ட 35 வெளிநாடுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி மாணவர்களை, இளைஞர்களை அவர் சந்தித்து, அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை விதையை தான் அவர் விதைத்திருக்கிறார். அந்த விதையை விதைக்கும் பொழுது வென் கேன் ஐ சிங் ஆஃப் சாங் ஆஃப் இந்தியா என்று ஒரு பெண் மாணவி 2002 அவரிடம் கேட்டாள். அப்படி என்றால் என் நண்பர்கள், எனது அண்ணன் வந்து வென் கேன் ஐ சிங் ஹீ சிங்கிங் எ சாங் ஆஃப் அமெரிக்கா, பட் வென் கேன் ஐ சிங் எ சாங் ஆஃப் இந்தியா என்று அந்த மாணவி கேட்டால், அந்த நிலை அடுத்த 5 வருடங்களிலே அவருடன் பயணம் செல்லும் பொழுது நான் நேரடியாக கண்கூடான கண்ட காட்சி. மாணவர்கள் வாட் கேன் ஐ டூ ஃபார் இந்தியா என்று கேட்டார்கள். அந்த வாட் கேன் ஐ டூ ஃபார் இந்தியா என்று கேட்ட மாணவர்கள் இன்றைக்கு 2013 ஐ கேன் டூ இட் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை இந்திய இளைஞர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால், இந்த இந்திய இளைஞர்கள் எதையும் சாதித்து காண்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை விதையை இந்த 16 கோடி இளைஞர்கள் நேரடியாக 16 கோடி இளைஞர்கள் மனதில் மட்டும் அவர் விதைத்தது மட்டுமல்லாமல் 64 கோடி இளைஞர்கள் மனதிலே அந்த விதையை விதைத்து அது செடியாக மரமாக வளர்ந்து நாளைக்கு வளர்ந்த இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியிலே தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அந்த இளைஞர்களுக்கு விதைத்திருக்கிறது என்று நம்புகிறேன். அது வந்து கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட் இன்னும் அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களிலே அதனுடைய ரிசல்ட் வந்து சீக்கிரம் தெரியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதாவது 2020 வந்து இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சிய தொலைநோக்கு கொள்கையை 1998க்கு பிறகு, அதாவது 2000 ஆண்டுகளிலே வந்து ஒரு டெவலப்டு இந்தியா விஷன் 2020 என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அறிக்கையை தயாரித்து அவர் தலைமையிலே டைபாக் மூலமாக அவர் சேர்மன்ஷிப் மூலமாக அதை தயாரித்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி அதை வந்து பார்லிமெண்ட் ஹஸ் அடாப்டட் that we will make India developed country by 2020 என்று சில பேர் தவறான தகவல்கள் சொல்கிறார்கள். அதாவது அப்துல் கலாம் சொல்கிறார் இந்தியாவை வல்லரசாக மாற்றுவோம் என்று. அது தவறு. வல்லரசு என்ற கான்செப்ட் வந்து அது போய் பல ஆண்டுகளமாகிவிட்டது. என்றைக்கு வந்து உலகமயமாக்கப்பட்டு விட்டதோ அன்றைக்கு வந்து இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற உணர்வு தானே ஒழிய, அந்த தான் லட்சியமே ஒழிய வல்லரசு என்ற லட்சியம் வந்து இன்றைக்கு இல்லை. எனவே இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டுமென்றால் இன்னும் அடுத்த 10 வருடங்களுக்குள்ளாக நமது பொருளாதார வளர்ச்சி வந்து 10% அளவிலே உயர்த்தப்பட வேண்டும். அது 10 வருடங்களுக்கு நீடித்து தொடர்ந்து அது அந்த 10% வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான்
இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர்லேயும் சரி, விவசாயத்திலும் சரி, சர்வீஸ் செக்டார் சேவைத்துறையிலும் சரி, இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் செக்டார்லேயும் சரி, இந்த 3 செக்டார்லேயும் நீடித்த தொடர்ந்த தன்னிறைவுபற்ற வளர்ச்சியை நாம் அடைய வேண்டும். அப்படிப்பட்ட அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களுக்கும் நகரப்புறங்களுக்கும் வேறுபாடு குறைய வேண்டும். எல்லாருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும். ஏதாவது சொசைட்டல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது, ரிச் பிகமிங் ரிச்சர், புவர் பிகமிங் புவர் என்ற நிலை மாற வேண்டும். ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது. சமதர்ம சமுதாயம் வளர வேண்டும் என்றால் அதற்கு தேவையான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நீடித்த வளர்ச்சியை வந்து 3 துறையிலும் இணைந்து செயல்படுத்த வேண்டும். அதாவது விவசாயம், தொழில்துறை, சேவைத்துறை, இந்த 3 துறையிலும் இணைந்து செயல்படுத்தி அதை வந்து அச்சீவ் பண்ண வேண்டும். அதற்கடுத்தால் போல் வந்து ஒரு டெரரிசம், அதாவது ஒரு தீவிரவாதம் இல்லாத ஒரு நாடாக மாற வேண்டும். இந்த நாட்டில் வந்து எல்லா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அனைவரும் இந்த நாட்டிலே வந்து இருந்து இந்த நாட்டை வளப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த தலைமை பண்பை கொண்ட தலைவர்களை பெற்ற நாடாக இந்தியா மாற வேண்டும். இதுதான் வந்து ஒரு அடிப்படை லட்சியம். அதாவது அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்டு செல்ஃப் ரிலையன்ஸ் இன் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி. இந்த 5 துறைகளிலே சரியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொண்ட திட்டங்களை மத்தியிலும் மாநிலங்களிலும் தீட்டி அந்த ஒரு தன்னிறைவு கொண்ட வளர்ச்சியை அடைவதற்கு இந்த மத்திய மாநில அரசுகளும் மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற உணர்வோடு எழுப்பப்பட்டது தான் இந்தியா 2020 என்ற தொலைநோக்கு பார்வை. அந்த 2020 பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. சில மாநிலங்களிலே அந்த வளர்ச்சி சமதர்ம வளர்ச்சி ஏற்படவில்லை. சில மாநிலங்களிலே வந்து அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த அளவிலே பார்த்தோமேனால் இன்றைக்கு ரூபாயினுடைய மதிப்பு 64 ரூபாய், ஒரு டாலருக்கு இணையான ரூபாயினுடைய மதிப்பு 64 ரூபாய் என்ற அளவிலே நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி குறைந்தது மட்டுமல்லாமல், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதாவது கன்சம்ஷன் பெண்டிங் அதிகமாக இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பெண்டிங் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து ஏற்றுமதி வந்து அதிகமாக இல்லாதனால இறக்குமதி அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு கேப் வந்து அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் அதிகமாக காரணம் ஏற்பட்டு விட்டது. 1991 வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து எக்கனாமிக் லிபரலைசேஷன் கொண்டு வந்த பிறகு 5% இருந்த பொருளாதார வளர்ச்சி 5லிருந்து 6க்கு போய் 6லிருந்து 7க்கு போய் 7லிருந்து 8 வந்து ஒரு சீராக ஒரு 2-3 வருடங்கள் இருந்து திரும்பவும் அந்த இன்றைக்கு 5க்கு வந்து நின்று விட்டது. அதாவது 20 வருடங்களாக எக்கனாமிக், அதாவது பொருளாதார மாற்றங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட 20 வருடங்களுக்குரிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வளர்ச்சி விகிதம் மேலே போய் கீழே வந்தது. அதாவது சஸ்டைனபிளாக இல்லை. அப்போ சஸ்டைனபிளாக இல்லாததுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய பாலிசி வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸாக இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சரும் சரி, தொழில்துறையும் சரி, மேனுஃபேக்சரிங் சரி, சேவைத்துறையும் சரி, அதில் இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவ் செக்டாரில் இருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதம் எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸ்னால் அது வந்து பேக் ட்ராக்கில் போகுது. அது வந்து இன்க்ளூசிவ் பாலிசியாக மாற்றினால் ஒழிய நாம் வந்து வளர்ச்சியை சஸ்டைனபிளாக கொண்டு போக முடியாது. எனவே இந்தியா தொலைநோக்கு பார்வை இந்தியாவை 2020க்குள் வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த சஸ்டைனபிள் எக்கனாமிக் பாலிசிஸ் உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக வேண்டும். இதன் மூலமாக இந்த ரெண்டும் இணைந்து சென்றால்தான் இந்தியாவை வளர்ந்த நாடாக நாம் மாற்ற முடியும் என்ற எண்ணங்கள் தான் டாக்டர் கலாமுடைய சித்தாந்தம். அதை வந்து இந்தியா முழுமைக்கும் எடுத்து சென்று இந்தியா முழுமைக்கும் அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு பல்வேறு, அதாவது பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இண்டஸ்ட்ரி, அகாடமி அண்டு எல்லாருடைய ஒத்துழைப்போடு, பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஒத்துழைப்போடு இந்த மாற்றத்தை நாம் உருவாக்கப்பட வேண்டும். அதை செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. இன்றைக்கு நமது மிகப்பெரிய பலமே 64 கோடி இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை நாம் தந்தமையானால் இதை சாத்தியப்படுத்துவதற்கான எல்லா வகையான ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் இந்தியாவில் இருக்குது. கண்டிப்பாக இதை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது.
நம்ம வந்து கன்வென்ஷனல் வார்ஃபேரை பார்த்துருக்கோம், மிலிட்ரி வார்ஃபேர் பற்றி நம்ம பார்த்துருக்கோம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து பார்த்துருக்கோம், அதாவது வெப்பன்ஸ் வார்ஃபேர், அதாவது ஏர்ஃபோர்ஸ் வார்ஃபேர் வந்து பார்த்துருக்கோம். இனிமேல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ் வந்து வரப்போகுது. அதற்கு மேலே சைபர் வார்ஃபேர், பிகாஸ் என்டையர் வேர்ல்ட் இஸ் கனெக்டட் பை எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டி. இந்த சூழ்நிலையில் வந்து எக்கனாமிக் அசட்ஸ் ஆர் கனெக்டட், கவர்மெண்ட் அசட்ஸ் ஆர் கனெக்டட் அண்ட் மிலிட்ரி அசட்ஸ் ஆர் கனெக்டட். இந்த சூழ்நிலையில் வந்து எந்த அதாவது மக்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுத்தாமலேயே ஒரு நாட்டை செயலிழக்க வைக்க முடியும். எதன் மூலமாக? சைபர் வார்ஃபேர் மூலமாக. அப்போ சைபர் வார்ஃபேர் மூலமாக ஒரு செயலிழக்க வைக்க முடியுமேனால் நமது சைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமது நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாம் வந்து வல்னரபிலிட்டி இல்லாத ஒரு நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ, வல்னரபிலிட்டி இல்லாத ஒரு சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ, வல்னரபிலிட்டி இல்லாத ஒரு நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நாம் உருவாக்க வேண்டும். அதற்குரிய தொழில்நுட்பங்களை நாமே தயாரிக்க வேண்டும். அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாம் வந்து எக்கனாமிக் அசட்ஸையும் பொலிட்டிக்கல் அசட்ஸையும் மற்றபடி இந்த அசட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல அனைத்து நாடுகளுமே இன்றைக்கு அந்த சூழ்நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு குளோபலைசேஷனில் வந்து ஆன்லைன் ஆக்சஸ், ஆன்லைன் மார்க்கெட்டிங், எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன். ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து எதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு we need to evolve a policy, and that policy should be supported with the technological achievements, and the technological achievements should be supported by innovation. அப்போ innovation, we need to have an innovation ecosystem which can protect the national asset from the cyber attack, and we have to ensure that we have to create a system and economic infrastructure which is survivable even though if there is a cyber attack which can ultimately try to destabilize our national economic strength. அந்த சூழ்நிலையில் வந்து நாம் வந்து மாற வேண்டும் என்றால் நம்மளுக்கு பாலிசி மட்டும் போதாது, பாலிசியோட அதுக்குரிய லாஸு எவால்வ் ஆகணும், அந்த லாஸுனுடைய அவேர்னஸும் நம்மளுக்கு கிரியேட் ஆகணும். அதே நேரத்தில் டெக்னாலஜிக்கல் நம்மளுடைய ஓன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கும் R&D நம்ம வந்து பண்ணணும். இந்த எல்லாம் சேர்ந்து பண்ணால் தான் இந்த சைபர் வார்ஃபேர் அட்டாக்லேருந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் அசெட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதாவது விவசாயம் வந்து இந்தியாவின் முதுகெலும்பு வந்து விவசாயம்தான். அப்போ இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அப்படிங்கும்போது இந்தியாவினுடைய விவசாயத்தினுடைய வளர்ச்சி இன்றைக்கு பார்த்திங்கன்னா 2% தான் வளர்ச்சி. மொத்தம் வந்து நம்மளுடைய விவசாயத்தில் ஈடுபட்டிருக்க மக்கள் வந்து 70% 80% இருந்த காலம் போய் இன்றைக்கி 60% 50% காலம் வந்துருச்சு. நம்மளுடைய இன்றைக்கு வந்து முதல் பசுமை புரட்சி மூலமாக நம்மளுடைய உணவு தானிய உற்பத்தி வந்து தன்னிறைவை அடைந்து 235 மில்லியன் டன்ஸ் இன்றைக்கு உற்பத்தி பண்ணி நமக்கு தன்னிறைவை எட்டியக்கூடிய அளவில் உணவு உற்பத்தி இருக்கிறது. அதாவது விவசாயிகள் அவர்கள் செய்யக்கூடிய பங்கை சரியாக செய்கிறார்கள். அதன் மூலமாக விவசாயத்திலே தன்னிறைவை நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் விவசாயத்திலிருந்து கொள்முதல் பண்ண அரிசியை வந்து அந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி ப்ராப்பராக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை மக்களுக்கு எடுத்து போகக்கூடிய பணியில் வந்து அரசாங்கங்கள் வந்து தோல்வி அடைந்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. இன்றைக்கு 2020 என்ன நிலைமை? நம்ம வந்து இன்றைக்கி 230 மில்லியன் டன் உணவு உற்பத்தியிலிருந்து 400 மில்லியன் டன், அதாவது 350 to 400 மில்லியன் டன் உணவு உற்பத்தி பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 175 மில்லியன் ஹெக்டார் லேண்ட் இன்றைக்கி பாசன வசதியோடு இருக்குது. அது வந்து 2020 100 மில்லியன் ஹெக்டாராக சுருங்கி போயிடும். ரெண்டாவது நீர் பாசனம், தண்ணீர் அது வந்து அதுவும் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய குளோபல் வார்மிங் மூலமாக நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் வர்றதுனால வாட்டர் வேஸ் இல்லை, ஒரு நெட்வொர்க் ஆஃப் ரிவர் வந்து ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகலை. இந்த சூழ்நிலையில் வந்து தண்ணியினுடைய அவைலபிலிட்டி குறைஞ்சிரும். இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸ், அதாவது 3 சேலஞ்ச், வாட்டர் குறைஞ்சிரும், மேன் பவர் இருக்காது குறைஞ்சிரும், அதுவும் குறைஞ்சிரும், நிலமும் குறைஞ்சிரும். இப்போ இந்த கண்டிஷன்ஸில் டபுள் பண்ணணும். அந்த ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து 2 மடங்காக உற்பத்தி பண்ண சூழ்நிலையில் நாம் இருக்கோம். அப்போ என்ன டெக்னாலஜி இருக்குது நம்மகிட்ட? தமிழ்நாடு தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஆர்ஐன்னு ஒரு டெக்னாலஜி, சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் ஒரு டெக்னாலஜி. இந்த எஸ்ஆர்ஐ டெக்னாலஜி மூலமாக 1 ஹெக்டாருக்கு 2 டன் வந்ததை இன்றைக்கி 7 டன்னுக்கு உற்பத்தி பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ்ஐ சஸ்டைனபிள் சுகர்கேன் இனிஷியேட்டிவ், இந்த மெத்தட் மூலமாக ஒரு ஹெக்டாரில் வந்து ஒரு 100
டன் வந்து கரும்பு வர்றது வந்து 180 டன் கரும்பு உற்பத்தி பண்ணுறதுக்கூடிய டெக்னாலஜி வந்திருக்கு. ப்ரிசிஷன் ஃபார்மிங் மூலமாக இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து குறைந்த நீரில் அவங்க வந்து பயிரிட்டு வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, மற்றபடி ஹார்ட்டிகல்ச்சர் இது வந்து நல்லபடியாக வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணி அவங்க அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய மெத்தடு இருக்குது. ஸோ அப்போ வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் மற்ற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த டெக்னாலஜியை உற்பத்தி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ஹெக்டேரில் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணியும் தமிழ்நாட்டில் பார்த்துட்டாங்க. அப்போ தமிழ்நாடு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டபுளிங் த ஃபுட் ப்ரொடக்ஷன். இப்போ இங்கே வேணும் அப்படின்னா 12th பிளான் படி ஒரு அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் செக்டாரில் அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராசஸிங், அதாவது விவசாயமும் தொழில்துறையும் இணைந்து ஒரு அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி உருவானால் 1 கோடி முதலீடில் 31 பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 10,000 crore வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பு தர முடியும். அதே 10,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமொபைல் செக்டார்லேயோ இல்லை ப்ரிசிஷன் மேனுஃபேக்சரிங் செக்டார்லேயோ கொண்டு வந்தால் எல்லாமே ஆட்டோமேட்டட். அது வந்து யாருக்கு கொடுக்கும்? படித்த ஒரு டிப்ளமோ படித்த மாணவர்களுக்கும் பிஇ படித்த மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கும். இன்றைக்கு டிப்ளமோ படித்த பிஇ படித்த மாணவர்கள் எத்தனை பேர்? 10% ஆஃப் த டோட்டல் இன்புட். அப்போ 10% ஆஃப் த டோட்டல் இன்புட்டுக்கு ஒரு சைடில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு எஸ்இசட்டோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற அதே சமயத்தில் 90% மாணவர்கள் வந்து ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. அப்போ 90% மாணவர்கள் ட்ராப் அவுட் ஆகிறவங்க எங்கே போகிறாங்க? ஒன்று விவசாயத்துறையில் இருக்கணும், இல்லை தொழில்துறையில் இருக்கணும், இல்லை சேவைத்துறையில் இருக்கணும். அப்போ அந்த சேவைத்துறையிலையும் விவசாயத்துறையிலையும் இருக்கவங்களுக்கு அட்ராக்டிவாக இன்றைக்கு பாலிசிஸ் வந்து எவால்வ் பண்ணி அதுக்குரிய லாஸ் எவால்வ் பண்ணி அதுக்குரிய ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்தோம்னா, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை உருவாக்கி கொடுத்தோம்னா விதையிலிருந்து அதை வந்து ப்ரீ ஹார்வெஸ்டிங் செஷன்லேருந்து போஸ்ட் ஹார்வெஸ்டிங் செஷனுக்கு கொண்டு வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவங்களுக்குரிய அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸை வந்து எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் 550 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த இன்ஜினியரிங் காலேஜ் இண்டஸ்ட்ரியோட இணைந்து இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில் வந்து தேவையான இம்ப்ளிமெண்ட்ஸ் தேவையான டெக்னாலஜி எல்லாத்தையும் கொடுத்து இவங்களுக்கு வந்து ஒரு அதே மாதிரி பேங்கிங் சிஸ்டம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் ஈகோ சிஸ்டம் கிரியேட் ஆகும். இப்போ கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்? சினர்ஜி வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினர்ஜி வரும். விவசாயத்துறையும் விவசாயம் சார்ந்த தொழில்துறையும் விவசாயம் சார்ந்த சேவைத்துறையும் மூன்றும் இணையும் பொழுது இந்தியாவினுடைய கோர் காம்பிட்டன்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கிடச்சிருது. அப்போ விவசாயத்துறையில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு வந்து அதை வந்து ப்ரமோட் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய 64 ரூபாய், ஒரு டாலருக்கு 64 ரூபாய் என்ற ஆதாள பாதாளத்தில் இருக்கக்கூடிய ரூபாயினுடைய மதிப்பு இன்னும் 10 வருடங்களில் வந்து ஒரு டாலருக்கு 1 ரூபாய் என்ற மதிப்புக்கு கொண்டு வர்றதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது விவசாயம் மட்டுமே. அப்போ ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, மக்களும் சரி, இண்டஸ்ட்ரியும் சரி, எல்லாரும் வந்து தங்களுடைய நோக்கத்தை வந்து விவசாயத்துறையில் திருப்பி விவசாயியினுடைய வளர்ச்சியை நாம் உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே இன்றைக்கி நாம் இருக்கிறோம். நம்ம வந்து we have missed semiconductor bus, we have missed electronic bus, entire IT industry we are doing for services. பட் கோர் காம்பிடன்ஸ் எதில் இருக்குது? அவர் கோர் காம்பிடன்ஸ் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இருக்குது. இன்றைக்கி ரீட்டைல் துறையில் எப்படி FDI வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ, அதாவது ரீட்டைல் துறை வந்து என்டையர் அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் செயினில் வந்து கடைசி செயினில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல வந்து பண்ண வேண்டிய FDI ஓப்பன் பண்ணுறது என்னது? அக்ரிகல்ச்சருடைய ஆரம்பம் விதையிலிருந்து மார்க்கெட் வர நாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு வந்தாலும் சரி, நாம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே போக தேவையில்லை. ஒரு 1,00,000 கோடி வந்து ஒரு இதில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை வந்து நம்மளுடைய ஓன் பட்ஜெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய கோர் காம்பிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு டாலர் 1 ரூபாய் என்ற அளவுக்கு வந்து நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். அதற்கு ஒரே வழி விவசாயம்தான். அந்த வழியை செய்வது தான் முக்கியம். அதுதான் இந்தியாவுக்கு நிரந்தர வந்து ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வழியாக இருக்கும். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிரச்சனையில் வந்து கடந்த 2004 2011 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்போர்ட் வந்து அதாவது இறக்குமதி வந்து 480% வந்திருக்கு, ஏற்றுமதி வந்து 380% தான் இருக்குது. அப்போ கேப்பு வந்து அதிகமாக இருக்குது.
அப்போ இம்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு கேப் அதிகமாக இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா வந்து நம்மளோட அந்நிய செலாவணி நம்ம விட்டு போயிடும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்நிய செலாவணி நம்ம விட்டு போயிடும். அதாவது $480 பில்லியன் அந்நிய செலாவணி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இம்போர்ட் அதிகமாக பண்ணோம்னா அந்நிய செலாவணி போயிடும். ஏன் இம்போர்ட் பண்ணுறோம்? எதில் இம்போர்ட் பண்ணுறோம்? நம்ம கோலில் இம்போர்ட் பண்ணுறோம். நம்மகிட்ட கோல் இருக்குது, நம்ம கோல் எடுக்க முடியல, கோலில் ஸ்கேம் ஆகுது. அதனால் வந்து பாதி % 100% ரன் பண்ண வேண்டிய கோல் இண்டஸ்ட்ரி வந்து 60% கூட ரன் பண்ண முடியல சார், 40% ரன் பண்ண முடியல. அப்போ வந்து கோல் இம்போர்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கிரெயின்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் இம்போர்ட் பண்ணுறோம், பெட்ரோல் இம்போர்ட் பண்ணுறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸை வந்து எத்தனால் பிரேசில் வந்து 10%, இன்றைக்கி 100% வந்து எத்தனால் யூஸ் பண்ணுறான். இன்றைக்கி சுகர்கேன் இண்டஸ்ட்ரியில் வந்து எத்தனால் வந்து 10% மேண்டேட்ரி ஆக்கி இன்னும் 10 வருஷம் ஆச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஆயில் இம்போர்ட் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஆயில் இம்போர்ட் ரெடியூஸ் பண்ணால் 10% என்ன, எத்தனை ஃபார்மர்ஸ் வந்து எத்தனால் பாலிசி கொண்டு வந்தாலே ஒரு டன்னுக்கு 3000 என்ன 4000 ரூபா கொடுக்க முடியும். அப்போ ஒரு டன்னுக்கு 3000 4000 ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த பாலிசி வந்து எப்படிப்பட்ட ஒரு எத்தனால் ஓரியன்ட் பாலிசி கொண்டு வந்தாலே நம்மளுடைய ஆயில் இம்போர்ட் குறைஞ்சிரும், விவசாயம் கூடிரும். அப்போ இது வந்து பாலிசி சேஞ்சஸ் தான். இன்க்ளூசிவ் பாலிசி உருவாக்குனாலே இந்த இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் ட்ரேடு கேப் வந்து ட்ரேட் டெபிசிட்டுக்கு போகாமல் ட்ரேடு சர்ப்ளஸ்க்கு வரும். அப்போ ட்ரேடு சர்ப்ளஸ்க்கு வந்துச்சுன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மகிட்ட இருக்கும் பொழுது நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு உயரும். அப்போ ரூபாயினுடைய மதிப்பு உயரும் பொழுது டெப்ட்டு வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். அப்போ என்ன அது வரக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம்னா கன்சம்ஷன் ஸ்பெண்டிங் அந்த மாதிரி ஸ்பெண்டிங்கை குறைச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேட் டெபிசிட் வந்து குறையும், இன்ஃப்ளேஷன் குறையும். அதே நேரத்தில் வந்து ரூபாயினுடைய மதிப்பு அதிகரிக்கும். 17th செஞ்சுரியில் இந்தியா தான் வந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி மோர் தென் 17% இருந்தது. இன்றைக்கு ஒட்டுமொத்த உற்பத்தி 4% கீழே 2% கீழே போயிடுச்சு. அப்போ அந்த நிலையை நாம் மீண்டும் அடைய வேண்டும் என்றால் நமது பாலிசியை வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸிலிருந்து ஒவ்வொரு செக்டார்லேயும் எவரிவேர் எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸ் ஆர் இன் பிளேஸ். அப்போ எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸ் என்ன பண்ணுது? எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸ் வந்து ஊழலுக்கு வழிவகுக்குது, லஞ்சத்துக்கு வழிவகுக்குது, மிரட்டலுக்கு வழிவகுக்குது, இது குரோத்துக்கு தடையாக இருக்குது, வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது. அப்போ என்டர்பிரனர்ஸ், ப்ரொடக்டிவ் செக்டாரில் இருக்கக்கூடிய என்டர்பிரனர் இவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட அவங்கள குற்றவாளியாக பார்க்கக்கூடிய மனப்பான்மையை வந்து அரசுகளுக்கு கொடுக்குது. அப்போ என்னாகும்? அப்போ குற்றம் செய்பவனை தண்டிப்பதை விட்டுவிட்டு தொழில்துறையில் ஈடுபடுபவன் தவறு செய்தால் அவன் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டா அவன் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறான். அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அப்படி மாறினால்தான் கண்டிப்பாக வந்து நாம் வந்து ஒரு வளர்ச்சி அடைய முடியும். நம்மளுடைய ஃபயர் ஒர்க்ஸ் எடுத்துக்கோங்க. சிவாசி வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பெரிய இண்டஸ்ட்ரி, பிக் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் என்னது? இந்த இண்டஸ்ட்ரி இஸ் ரூல்டு பை தி 18th century லா. அப்போ 18th century லா அதுக்காக டிவைஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து வெடிமருந்து செய்யக்கூடாது, அதுக்காக ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ். அதே கண்ட்ரோலை இன்றைக்கி சுதந்திரம் அடைந்து 67 வருடங்களுக்கு பிறகும் அதே கண்ட்ரோலை நம்ம வச்சுருந்தா எப்படி குளோபலைசேஷன் ஆன பிறகு சைனாவோட கம்பீட் பண்ண முடியும்? அப்போ அதே கண்ட்ரோலை அதே லாஸை வச்சதுனால அவங்களால ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மெஷின்ஸ் கொண்டாட முடியலை. மேனுவல் ப்ராசஸிங் பண்ணுறதுனால ஏகப்பட்ட தவறுகள் இழைக்கப்படுகிறது. அதனால் வெடிவிபத்து நேருகிறது. இதன் காரணமாக அந்த இண்டஸ்ட்ரியை இன்றைக்கி நலிவடைந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போ என்ன ஆகுது? நம்மளால் வந்து ஒரு குளோபலைசேஷன் லெவலில் போய் கம்பீட் பண்ண முடியலை. அப்போ என்ன வேணும்? அந்த லாவை மாற்றி சைனாவோட கம்பீட் பண்ணி வரணும்னா என்ன? இன்றைக்கி தொழில் பண்ணுறதுக்கு தொழிலாளர்களுக்கு மிகுந்த அறிவு திறமை இருக்கிறது, அதை பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு நாலேஜ் இருக்குது. ஆனால் அந்த லாஸ் சட்டங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸாக இருக்கிறதுனால அதை வந்து இதை வந்து தொழில்துறை வளர்ச்சி அடையாத சூழ்நிலையில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறார்கள். அப்போ இன்க்ளூசிவ் பாலிசியாக மாறணும். எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸ் வந்து இன்க்ளூசிவ் பாலிசியாக மாறணும். மாறினால் மட்டுமே இந்த தொழில்துறையும் விவசாயத்துறையும் சேவைத்துறையும் வளர்ச்சி அடையும். அன்றைக்கு தான் அது என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு தான் வந்து இந்த வளர்ச்சியை, இந்த ஒரு நீடித்த தன்னிறைவு பெற்ற ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டை வந்து இந்தியா சந்திக்கும். அதற்கான அடிப்படை காரியங்களை வந்து அரசியல் தலைவர்களும் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து மாற்ற வேண்டும்.